பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அது ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு பக்கத்துல சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல வேலைக்கு சாப்பிடுறதுக்கு கடைங்களுக்குன்னு எந்த பஞ்சமும் இருக்கல. எல்லா ஜனங்களும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஊர்ல இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில நிறைய பேர் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை திருவிழாவுக்கு நல்ல நாடகத்தை ஏற்பாடு பண்ணணும். சரி செய்யலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு குறை அப்படின்னா படிப்பு மேல யாருக்குமே அவ்வளவு ஒரு பிடிப்பு இல்ல. ஆனா வேலை கூட சேர்ந்து படிப்பும் முக்கியம் அப்படின்னு அந்த ஊர்ல ராஜா அப்படிங்கிறவன் நினைச்சிருந்தான். அந்த ஊரு ஜமீன்தாரர் ஐயா பெரிய மனுஷங்க இப்படி ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த மரத்துக்கிட்ட வர சொன்னான். என்னையா எல்லாரையுமே வர சொல்லிருக்க? நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வர சொன்னேன். இப்படி ரொம்ப சமாதானமா சொல்ல ஆரம்பிச்சா. எல்லாருமே காது கொடுத்து கேட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வேலை கூட சேர்ந்து நம்மளுக்கு படிப்பும் கொஞ்சம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்திருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களை பசங்களை எல்லாரையுமே சதானந்த ஐயா கிட்ட படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லலாம். என்ன சொல்ற ராஜா? இப்போ படிப்பை கத்துக்கணும்னு என்ன தேவை இருக்கு? அப்படி இல்லைங்க, படிப்பு நம்மளுக்கு நல்ல புத்திய கத்து கொடுக்கும். 4 பேருக்கிட்ட எப்படி பேசணும்னு நாகரீகத்தை கத்து கொடுக்கும். படிச்சவங்க ஆயிருந்தா தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு முடிவெடுப்பாங்க. இப்படி ராஜா படிப்பை பத்தி சொன்னான். ஆனா அது யாருக்குமே பிடிக்கல. இங்க பாருப்பா ராஜா, செய்யறதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு, அதுக்கு எதுக்கு இந்த படிப்பு அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரர் ஐயா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. ஜமீன்தாரர் ஐயா எந்திரிச்சு போன உடனே அங்க இருந்தவங்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ராஜா ரொம்பவே கவலைப்பட்டான். ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்தான். அன்னைக்கு நைட்டு ராஜா ஜமீன்தாரர் ஐயா வீட்டு செவுத்துல யாருமே பார்க்காத மாதிரி எதையோ எழுதுனா. இந்த ஊர்ல இருக்கிற நிதிய திருட போறாங்க, இப்படிக்கு உங்களோட திருட அப்படின்னு எழுதிட்டு போனா. மறுவது நாள் காலையில கிராமத்து ஆளுங்கெல்லாம் ஜமீன்தாரர் ஐயா வீட்டு முன்னாடி வந்தாங்க. ஐயோ, ஜமீன்தாரர் ஐயா வீட்டு செவுத்துலயே எழுதிருக்காங்கன்னா கண்டிப்பா திருடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எப்படி இருக்கிறது? இப்படி கிராமத்துக்காரங்க எல்லாம் பயந்தாங்க. இத ஜமீன்தாரர் ஐயா ஊரு ஜனங்களும் பார்த்தாங்க. இப்படி செவுத்துல எழுதி இருக்கிறத ராஜா தான் படிச்சு எல்லாருக்குமே சொன்னா. கொஞ்ச நாள்லயே ஊருக்குள்ள திருட்டுத்தனம் ஆரம்பிச்சது. ஜனங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் ஜமீன்தாரருக்கும் தெரிஞ்சது. ஊரு ஜனங்களோட விளைச்சலை காப்பாத்த வேண்டியது ஜமீன்தாரரான என்னோட கடமை. ஊரு ஜனங்களுக்குள்ள பயம் அதிகமானா இந்த ஊரு சரியா இருக்காது. இத இப்படியே விடக்கூடாது. இந்த திருடனை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு இந்த ஊரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவை எடுத்தான். இப்படி ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்களை வர சொன்னா. வயசு பசங்க வந்த உடனே ஜமீன்தாரரை கையெடுத்து கும்பிட்டாங்க. உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா ஊருக்குள்ள நடக்கிற திருட்டுத்தனம் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே வந்த 3 பேரும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. அதுல ராஜா கூட இருந்தான். எதுவுமே தெரியாத மாதிரி ராஜா மௌனமா இருந்தான். நீங்க ஊரு ஜனங்க கூட ஒத்துமையா இருக்கணும், ஊரு ஜனங்க கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும், அப்பதான் திருடனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் சொல்லி அனுப்புனா. அப்ப அந்த வயசு பசங்க ஜனங்களா சேர்ந்து திருடனுங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள 2 பேரும் சந்தேகப்படுற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வயசு பசங்களுக்கு அவங்கள பார்த்து சந்தேகமா இருக்கிறதுனால அவங்க பின்னாடியே போனாங்க. டேய், எப்படியாவது அந்த குரு கிட்ட இருக்கிற நிதிய நம்ம அடிச்சே ஆகணும் அப்படின்னு திருடங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வயசு பசங்க அதை கேட்டாங்க. அவங்க குரு கையில இருக்கிற நிதியை தான் திருட போறாங்க அப்படின்னு அந்த திருடங்க பின்னாடியே போனாங்க. அப்ப அங்க அந்த 2 திருடனுங்களா வந்தவனுங்க குரு கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட சேர்ந்து வந்த வயசு பசங்க கூட அந்த படிப்பை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கத்துல குரு கத்து கொடுக்கிற படிப்பை கேட்டு கேட்டு குருவுக்கு வணக்கம் சொல்லி அவங்க கூடிய உக்காந்து படிப்பை கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 3 மாசம் முடிஞ்சு போச்சு. படிப்பு நேரம் கூட முடிஞ்சு போச்சு. வந்த அந்த 2 பேரும் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த 3 வயசு பசங்களும் அந்த திருடனுங்க திருடக்கூடாதுன்னு வந்து அட்டமா நின்னாங்க.
டேய், நீங்க பேசிக்கிட்டத நாங்க கேட்டோம். மரியாதையா அந்த நிதிய குடுங்கடா. அப்ப அந்த திருடனுங்க எதுவுமே புரியாத மாதிரி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தானுங்க. நடிச்சது போதும், நீங்க குரு கிட்ட இருந்து நிதிய திருடணும்னு பேசிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பேரும் சிரிச்சாங்க. வயசு பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க சொல்றீங்க? நிதி அப்படின்னா படிப்புங்க. அவங்க கிட்ட இருந்து படிப்பை கத்துக்கணும்னு நினைச்சோம், அதே படிப்பை கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். படிப்புக்கு மிஞ்சின நிதி என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ராஜா மட்டும் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருந்தான். வந்த பார்த்தப்போ ஆசிரமத்திலேயே எந்த திருட்டுத்தனமும் ஆகல. அந்த திருடனுங்க நிதி அப்படின்னு சொன்னது படிப்பதா அப்படின்னு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பின்னாடியே சுத்தி 3 மாசம் சும்மாவே போயிடுச்சு அப்படின்னு அத நினைச்சு கவலைப்பட்டானுங்க. அந்த கவலையோட குரு கிட்ட வந்தாங்க. குரு, உங்களுக்கு வணக்கம். ஆயுஷ்மான் பவா. உங்களோட படிப்பு பூர்த்தி ஆயிடுச்சு. யாருக்குமே நீங்க எந்த துரோகத்தையும் பண்ணாம, யாரையுமே ஏமாத்தாம, உண்மையா கெடுதல் இல்லாம நல்லபடியா வாழுங்க அப்படின்னு அந்த 3 பேரை வாழ்த்துனாரு. ஆனா குரு அவங்க 3 பேரும் ஏதோ யோசிக்கிறத அவங்க முகத்துல கவனிச்சு, என்ன நீங்க 3 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே வயசு பசங்க கவலைப்பட்டுக்கிட்டு நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. 3 மாசம் இங்க வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு குரு கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொன்னப்போ குரு அவங்கள பார்த்து இப்படி சொன்னாரு. நீங்க உங்க ஊருக்காக நிறைய வேலை செய்றீங்க. நல்ல ஒரு வேலைக்காக தான் நேரத்தை வீணாக்குனீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இங்க படிப்பை கத்துக்கிட்டீங்க. நீங்க கத்துக்கிட்ட படிப்பு எப்பவுமே வீணா போகாது. இனிமே உங்களுக்கு வெற்றிதான். போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. குரு சொன்ன வார்த்தையை கேட்டு சமாதானம் ஆனா கூட 3 பேரும் கவலையோட 3 மாசம் வீணா போயிடுச்சுன்னு வந்தாங்க. இப்படி வந்தவங்க ஒரு மரத்துக்கடியில உக்காந்து இருக்கும் போது ரோட்ல 2 பேரும் வேற பாஷையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தத அந்த 3 பேரும் கேட்டாங்க. அவங்க பேசுறது சம்ஸ்கிருதத்துல இருந்தது. ஆனா 3 பசங்களுக்கு ஆசிரமத்துல சம்ஸ்கிருதம் படிச்சதுனால அந்த பாஷை அவங்களுக்கு புரிஞ்சது. டேய், கேட்டீங்களா? கலைய கத்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஊருக்குள்ள வேலை இல்ல அப்படின்னு இவங்க வெளியூர் போலான்னு இருக்காங்க. வாங்கடா இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்து ஜமீன்தாரர் ஐயா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. அந்த விஷயத்த கேட்ட ஜமீன்தாரர் ஐயா, எல்லாரும் இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா கலைய கத்துக்கிட்டவங்க இந்த ஊர்ல சந்தோஷமா இல்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு. இப்படியே வயசு பசங்க பெரியவங்க கிட்ட ஊருக்குள்ள பேசுறதுல மாற்றம் வந்தது. பெரியவங்க சின்னவங்களுக்கு கௌரவம் கொடுத்து பேசினாங்க. என்ன இந்த பசங்க பேச்சுல மாற்றம் இருக்கு? ஆமா, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா கேட்ட உடனே அவங்க 3 பேரும் 3 மாசம் ஆசிரமத்துல படிப்பை கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் ஜமீன்தாரர் ஐயாவுக்கு படிப்போட அருமை புரிஞ்சது. ஊருக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாரும் படிப்பை கத்துக்கணும் அப்படின்னு படிப்பை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தார் ஐயாவோட மாற்றத்தை பார்த்து ராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டான். திருடு போன பொருளுங்க எல்லாம் ஊருக்குள்ள கிடைச்சது. ஆனா திருட மட்டும் கிடைக்கவே இல்ல. அந்த ஊருக்குள்ள படிப்பு வந்தது, ஆனா திருட மட்டும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு ராஜாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கர்ப்பமா இருக்கிற பசுமாடோட கஷ்டம். அந்த ஊரு பாக்குறதுக்கு எப்பவுமே பச்சை பசேல்னு நிம்மதியா இருந்தது. அங்க இருக்கிற ஜனங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல வெங்கையா அப்படின்னு ஒருத்தன் இருந்தா. அவன் பசுமாட பாத்துக்கிட்டு பசு குடுக்கற பாலை வித்துக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். பொண்டாட்டியான சாந்தம்மா புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் குழந்தைங்க இல்லாததுனால அந்த பசுமாட தன்னோட குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வெங்கட்டையா காலையில எந்திரிச்சு பசுமாடு கிட்ட வந்தான். கௌரி, நாங்க வாழ்றதுக்காக உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கௌரிய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு பால் கறக்கிறதுக்கு போனா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கௌரிக்கும் அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மத்த மாடுங்களோட கௌரி எப்பவுமே அதிகமா பால் கொடுத்துக்கிட்டு இருந்தது.
கௌரி, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீ நிறைய பாலை கொடுத்திருக்க. நான் புல்ல கொண்டு வரேன் அப்படின்னு புல்ல எடுத்துட்டு வர்றதுக்காக போனான். இப்படி பாலை கொண்டு போய் வித்துட்டு அதுல வந்த காசுல வீட்டுக்கு தேவையான காய்கறி மல்லிகை பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவனோட பொண்டாட்டியான சாந்தம்மா கிட்ட கொடுத்தான். சாந்தம்மா வாங்கிக்கிட்டா. ஏங்க, இன்னைக்கும் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே வெங்கையா நாக்க கடிச்சுக்கிட்டான். ஐயோ, அது அப்படின்னு தான் செஞ்ச தப்ப எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அது பூஷன் ஐயா கிட்ட பேசிக்கிட்டு அத மறந்துட்டேன். நேத்து வெங்கட்டையா கிட்ட பேசிக்கிட்டு தனியா கொண்டு வர மறந்துட்டீங்க. இன்னைக்கு பூபதி ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இந்த பொருளையும் மறந்துட்டீங்களா? இப்படி கொஞ்சம் நக்கலா சொல்லிக்கிட்டே புருஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பொண்டாட்டியோட பேச்ச கேட்டு வெங்கையா கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தா. சரிங்க, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க. கத்திரிக்காய் குழம்பு செய் அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொன்னான். சாந்தம்மா கூட புருஷன் சொன்ன பேச்ச கேட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. வெங்கையா காட்டுக்கு போய் வயலுக்கும் போய் பச்சை பில்லுங்களை பிரிச்சுக்கிட்டு வந்து தன்னோட கௌரிக்கு பாசமா கொண்டு வந்தா. இப்படி கொண்டு வந்த பில்ல கௌரிக்கு பாசமா கொடுத்தான். கௌரி, இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச பில்லு இலைங்க அப்படின்னு சின்ன குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி கௌரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். கௌரி கூட ரொம்ப சந்தோஷமா அந்த பில்ல சாப்பிட்டது. கௌரி தான் முதலாளி கொடுத்த பில்ல ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வெங்கையா சாந்தம்மா புருஷன் பொண்டாட்டி உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பா சாந்தம், நீ வச்சிருக்கிற கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா இருக்கு. அப்போ ரசம் நல்லா இல்லையா? அது கூட நல்லா இருக்கு. அப்போ பொரியல் எதுவுமே நல்லா இல்லையா? இல்ல அது கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஏங்க சாப்பிட்டு சொல்லல? இரு சொல்றேன். இப்படி ரெண்டு பேரும் தமாசா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் உக்காந்து சாப்பிட்டு முடிச்சாங்க. பொண்டாட்டி சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கௌரி கூட பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாடு ஏதோ உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்திருக்கிறத சாந்தமா பார்த்தாங்க. அட, என்னாச்சு கௌரிக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கௌரி கிட்ட போய் தொட்டு பார்த்தா. அதே நேரத்துல புல்ல எடுத்துக்கிட்டு புருஷன் கூட அந்த இடத்துக்கு வந்தான். விஷயத்த சொன்னான். ஏங்க, கௌரிக்கு ஏதோ உடம்புக்கு முடியல, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு வெங்கையாவ மாடு கிட்ட கூட்டிட்டு போனா. வெங்கையா மாட தொட்டு பார்த்தா. அவனுக்கு ஏதோ புதுசா இருந்துச்சு. அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது, என்னங்க என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே கௌரிக்கு உடம்புக்கு முடியல, நீ பாத்துக்கிட்டு நான் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். இப்படி வெங்கையா மாட தொட்டு பார்த்துட்டு உடனே வைத்தியரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனான். புருஷன் கிளம்பி போன உடனே சாந்தம்மா கூட கௌரி பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கௌரிய பாத்துக்கிட்டு இருந்தா. கவலைப்பட வேண்டியது எதுவுமே இல்ல, பசுமாடு கர்ப்பமா இருக்கு. சாந்தம்மா வெங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷத்துல அவங்க முகம் நிறைஞ்சிருந்தது. நாளையில இருந்து பாலை கறக்காதீங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு. பாலை கறக்க முடியலன்னு கவலைப்படாம ஆயா தாத்தா ஆக போறோன்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி மறுநாள்ல இருந்தே பாலு கறக்காம மாட கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க. ஆனா பாலை கறக்காததுனால இவங்களுக்கு எந்த விதமான ஆதாயமும் இருக்கல. இப்ப நம்மளால பாலு கறந்து விக்க முடியாது. இனிமே வீட்டுக்கு என்னங்க பண்றது? நீ கவலைப்படாத, ஏதாவது ஒண்ணு நடந்தே நடக்கும். இப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஊருக்குள்ள இருக்கிற கடையில கடன் வாங்குனாங்க. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கௌரிய மட்டும் கஷ்டப்படாம ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கௌரி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம கௌரி கண்ணீர் விட்டுச்சு. பசுமாடோட வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊரு பெரிய மனுஷனான ஏக்கதந்தத்துக்கிட்ட வந்தான். என்ன வெங்கையா, என்ன பார்க்க வந்திருக்க? ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலான்னு வந்தேன். அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, கொஞ்சம் பணம் வேணுங்க ஐயா. நீ போய் கடன் கேக்குறியா? ஐயா, கொஞ்சம் அவசரங்க ஐயா. சரிப்பா, கண்டிப்பா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தமிச்சான். வெங்கையா அந்த பணத்தை கொண்டு போய் மாடுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிக்கிட்டு கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்தான். மாடு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுச்சு. வெங்கையா வீட்டுக்குள்ள உக்காந்து இருக்கும் போது சாந்தம்மா அங்க வந்தா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னான். என்னம்மா சொல்லு. கடன் வாங்கி பசுமாடுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேற என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு நிம்மதியா புருஷங்கிட்ட கேட்டா. தாயம் இல்ல அப்படின்னு சாந்தம்மாவுக்கு கூட தெரியும். ஏங்க, இப்ப நம்ம என்னங்க பண்றது?
என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா இத்தனை வருஷமா நம்மள பாத்துக்கிட்டது கௌரிய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு வெங்கையா சொன்ன உடனே சாந்தம்மா கூட எதுவுமே பேசாம காது கொடுத்து கேட்டா. இத எல்லாமே ஒரு பக்கம் நின்னு கௌரி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மா ஆக போறோன்ற சந்தோஷம், ஒரு பக்கம் வெங்கையா சாந்தம்மாவோட கஷ்டங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே கௌரிக்கு கண்ணுக்குட்டி பிறந்தது. கண்ணுக்குட்டி பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. கண்ணுக்குட்டிய பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்னங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆமா, வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு. ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேத்திய கொஞ்சற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க புருஷன் பொண்டாட்டி. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பால் கறக்கிறதுக்காக வெங்கையா பானைய கொண்டு போனாரு. ஆனா அங்க கண்ணுக்குட்டி தன்னோட தாய் கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருந்தது. அம்மா கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே அவனுக்கு கவலையாச்சு. இந்த கண்ணுக்குட்டி குடிக்க வேண்டிய பாலை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கவலையோட பானையை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டான். வெங்கையா ஒரு பக்கம் கவலையோட உக்காந்துருக்கும் போது சாந்தம்மா வந்தா. என்னங்க கவலையோட இருக்கீங்க அப்படின்னு பாசமா கேட்டா. அப்போ வெங்கையா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா. எங்க இப்ப கூட நீங்க பாலை கறக்கலனா எப்படிங்க நம்ம வாழ்றது? சொல்றது எனக்கு புரியுது சாந்தம், ஆனா கண்ணுக்குட்டி குடிக்கிற பாலை எப்படி கறக்கிறது இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடையில கூட கடன் அதிகமாயிடுச்சுங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வந்தா என்னங்க பண்றது? நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன். வட்டி கூட சவுக்காரகிட்ட அதிகமாயிடுச்சு. எங்க அந்த முதலாளி காசுல கராரா இருப்பாருங்க. அவரு எங்கேயாவது யாருகிட்டயாவது சொல்லி நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா நல்லா இருக்காது. சாந்தம்மா ரொம்ப கவலையோட சொன்ன உடனே வெங்கையா கூட அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். இதை எல்லாத்துமே கௌரி தூரத்துல நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி மறுநாள் காலையில சாந்தம்மா எந்திரிச்சு வாசல் எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கும் போது கௌரிய பார்த்தா. அப்ப ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது. அப்போ கௌரி பசுமாடோட மடியில இருந்து அங்க இருக்கிற பாத்திரத்துல பால் வந்துகிட்டு இருந்தது. சாந்தம் அத கண்ணால பார்த்தாலும் அவளால அத நம்ப முடியல. என்ன இது? கண்ண தொடச்சுக்கிட்டு பார்த்தா கௌரி தானாவே பாத்திரத்துல பாலை ஊத்திக்கிட்டு இருந்தது. இந்த பானையில பால் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பால் குடுத்துச்சு. பார்த்த சாந்தம்மா, என்னங்க சீக்கிரமா வாங்க, இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. சாந்தம்மா சத்தம் போட்டு கத்தும் போது அந்த சத்தத்தை கேட்டு வெங்கையா ரொம்ப கவலையோட ஓடி வந்தான். என்ன சாந்தம், என்னாச்சு? கௌரி என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க அப்படின்னு அந்த பானைய காட்டினா. அத பார்த்த வெங்கையாவுக்கு எதுவுமே புரியல. சாந்தம்மாவுக்கும் எதுவுமே புரியல. கௌரி தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தது. என்னங்க இது? இதெல்லாம் என்னால நம்ப முடியல. கோமாதாவை நம்புனா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. நம்ம கௌரி நம்ம கஷ்டத்தை பாத்துக்கிட்டு தானே இருக்கா. அப்படி அந்த பாலை கொண்டு போய் வித்து மறுபடியும் அவங்களோட வாழ்க்கை நடத்தினாங்க அந்த தம்பதிங்க. கௌரி இதுக்கு முன்னாடி கொடுத்த பாலோட இப்போ அதிகமா பால் கொடுத்துச்சு. அப்படியே அதோட கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுத்தது. சாந்தையா வெங்கம்மா எப்பவும் போலவே மாடுக்கு புல்ல கொடுத்துக்கிட்டு மாட ரொம்ப நல்லபடியா வளர்த்தாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.